வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரிஸ்டோர் தமிழ். இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் மோஸ்ட்லி இப்போ நிறைய பேர் எடுக்கக்கூடிய வெஹிக்கிள்ஸாக இந்த டிவிஎஸோட ரைடர் 125யும் ஹோண்டாவுடைய எஸ்பி 125 தான் இருக்குது. இந்த ரெண்டு வெஹிக்கிளுமே சொல்லப்போனால் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் நல்ல வெஹிக்கிள்ஸாக தான் இருந்துகிட்டு இருக்குது. பட் ஆனால் இந்த ரெண்டு வெஹிக்கிளில் எந்த ஒரு வெஹிக்கிள் பெஸ்ட்னு வரும்போது நிச்சயமாக அந்த இடத்துல நிறைய டவுட்ஸ் இருக்குது. அந்த ஒரு டவுட்டை தீர்த்து வைக்கிற விதமாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த டிவிஎஸோட ரைடர் 125க்கும் ஹோண்டாவுடைய எஸ்பி 125க்குமான ஒரு டீட்டெயில்டான கம்பேரிசன் ரிவ்யூ பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ரெக்வஸ்ட் தான், உங்களுக்கே தெரியும் இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் மோடினா ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் போல் அந்த ஒரு டிசைன் கம்பேரிசன்லேருந்து ஆரம்பிப்போம். டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம டிவிஎஸோட ரைடர் 125ன்றது உங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்டி கம்யூட்டர் ரேஞ்சில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக இருக்கும். நம்ம ஹோண்டாவுடைய எஸ்பி 125 வந்து ஸ்போர்ட்டி கம்யூட்டர் மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் அது ஒரு ப்ராப்பரான ஒரு கம்யூட்டர் மோட்டார் சைக்கிள். ஆமாம், ஸ்லைட்லி அந்த ஒரு இன்னோவேட்டிவான ஒரு டச் இருக்கும் உங்களுக்கு டிசைனில். பட் மற்றபடி பார்த்தோன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கம்யூட்டர் எப்படி இருக்கணுமோ அதை மாதிரி ப்ராப்பராக டிசைனிங் பண்ணியிருப்பாங்க. லென்த்தியரான சீட்டு, கம்ஃபர்டபுளான ரைடிங் போர்ஷன், அதான் நியூட்ரல்டாக இருக்கும். அது இல்லாமல் ஓவரால் அது பார்க்க ஒரு கம்யூட்டர் மோட்டார் சைக்கிள் மாதிரி இருக்கும். பட் நம்ம டிவிஎஸ் ரைடர் வந்து ஸ்லைட்லி ஸ்போர்ட்டி டச்சில் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இதில் அந்த ஸ்ப்ரிட் சீட் ஆப்ஷன்ஸ் அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொடுக்குறாங்கன்றப்ப ரிலி டிசைனும் வரும்போது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ட்ரெடிஷ்னலாக நார்மலாகவே இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்க. இப்போ நீங்கள் ஹோண்டாவோட எஸ்பி 125 சைடு போகலாம். ஸ்போர்ட்டியராக வேணும்னா நீங்கள் நிச்சயமாக டிவிஎஸோட ரைடர் 125 சைடு வரலாம். பட் அதுக்குன்னு நம்ம ஹோண்டாவோட எஸ்பி 125 வந்து பார்க்குறதுக்கு போரிங்காக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. அதுவுமே நல்ல ஒரு டிசைனை எடுத்துக்கலாம். சரிக்கே, நெக்ஸ்ட்டு ஃபீச்சர் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு லைட்டிங் செட்டப்பில் ரெண்டு பேரும் சிம்லர் தான். மெயின் ஹெட்லைட் வந்து ரெண்டுத்துலேயும் எல்இடி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அந்த ஒரு இண்டிகேட்டர்ஸ் அது மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அதெல்லாம் ஹாலஜனில் வந்தாலும் இட்ஸ் ஓகே, அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம டிவிஎஸோட ரைடரில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது மாதிரி டாப் ஆஃப் தி லைனில் டிஎஃப்டி டைப் டாப் அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுப்பாங்க. இல்லைனா நார்மலான அந்த ஒரு பேசிக் மாடலாக வரக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம ஹோண்டாவோட எஸ்பி 125 இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பேசுனா இதோடைய பேசிக் மாடல் நார்மலான ஒரு நெகட்டிவ் டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுப்பாங்க. அதில் ஈவன் உங்களுக்கு ஆர்பிஎன் மீட்டர் கூட இருக்காது. பட் ஆனால் டாப் ஆஃப் தி லைனில் இதுலேயும் உங்களுக்கு ஃபுல்லி டிஜிட்டல் டிஎஃப்டி டைப் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ன்றது கொடுக்குறாங்க. இது மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டிஸோடன்றப்ப ஃபீச்சர் விஷயத்தில் ரெண்டு பேரும் ஒருத்தவங்க சலைச்சவங்களா இல்லை, ரெண்டு பேரும் நல்ல ஒரு ரேஞ்சில் இருக்காங்க. பட் நிச்சயமாக டிவிஎஸோட ரைடர்களை ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்குன்னே சொல்லலாம். ஆமாம், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா அந்த ஒரு ரைடிங் மோட்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இந்த வெஹிக்கிளில் கொஞ்சம் பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு என்ஜினை பற்றி பார்ப்போம். அதாவது இன்ஜின் கம்பேரிசன் நம்மங்க இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு இந்த டிவிஎஸோட ரைடர் 125 யூஸ் பண்ணிக்கிறது 124.8cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 3 வால்வுக்கான ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிபிளேட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.2 bhp ஆஃப் பவரும் 11.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல ஒரு மிட் ரேஞ்ச் ஃபோக்கஸ்டான ஒரு பவர்ன்றப்ப உங்களுக்கு டே டு டே கமிட்மெண்ட்டுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும். சின்ன சின்ன ஹைவே பர்பஸுக்கும் ஏற்ற மாதிரி தான் இந்த ஒரு இன்ஜினுடைய பவர்ன்றது இருக்குது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 99 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ரீச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 56 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. ரீலி இந்த வெஹிக்கிளுடைய இன்ஜின் வந்து ஒரு நல்ல இன்ஜின். எந்த ரேஞ்சில்னு பார்த்தோன்னா எனக்கு பெர்ஃபார்மன்ஸும் வேணும், மைலேஜும் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு இன்ஜின். ஏன்னா இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு சேம் டைமில் நல்ல ஒரு மைலேஜும் தருது. அட் த டைமில் வந்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ன்றதையும் கொடுக்குதுன்றப்ப ரீலி நல்ல இன்ஜின் இதில் கொடுத்துருக்குது. அதுலேயும் குறிப்பாக நல்ல ட்ராக்டபிளாக ஈஸியாக கூட இருக்கும் சொல்லப்போனால் இந்த வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கே. நெக்ஸ்ட் நம்ம ஹோண்டாவுடைய எஸ்பி 125 பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு 123.94cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 10.72 bhpயும் 10.9 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் முடிச்சுன்றது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 106 km/h வரைக்கும் ரீச் பண்ணணும்னு சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 63 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்கப்பா. ரிலி மைலேஜில் டிவிஎஸ் ரைடரோட ஹோண்டாவுடைய எஸ்பி 125 சொல்லப்போனால் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். அது இல்லாமல் இந்த ஹோண்டாவுடைய எஸ்பி இன்ஜினில் இன்னொரு பெரிய விஷயம், ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா ரிஃபைன்மெண்ட்டு செம்மையாக இருக்கும் இந்த ஒரு இன்ஜின். ஆமாம், நல்ல ஒரு ரிஃபைன் அண்ட் நல்ல ஒரு வெல் ஸ்டேபிளான ஒரு இன்ஜின் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்குது. டிவிஎஸ் ரைடர்லன்னு பார்க்கும்போது இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் கொஞ்சம் கம்மி தான். நீங்கள் அந்தளவுக்கு ஒழுங்காக மெயின்டெனன்ஸ் பண்ணல, கொஞ்சம் வெஹிக்கிள் அதிக கிலோமீட்டர்ஸ்லாம் ரன் ஆகுதுன்றப்ப இன்ஜினுடைய சவுண்ட் கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நம்ம ஹோண்டாவில் அந்த ஒரு விஷயம் இருக்காது. இதோடைய இன்ஜின்ன்றது நல்ல ஒரு ரிஃபைண்டாக நல்ல லாங் டேர்முக்கு ஸ்மூத்தாக ரன் ஆகக்கூடிய ஒரு நல்ல ரிஃபைண்டான இன்ஜின்ன்றது இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓரளவு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு
மைலேஜ் கொஞ்சம் பெட்டராக எதிர்பார்க்குறீங்கப்போ நிச்சயமாக நீங்கள் இந்த ஹோண்டாவோட SP125 சைடு வரலாம். பட் எனக்கு மைலேஜ் அண்ட் பவர் போத் ரெண்டுத்துலேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் இருக்குது. எனக்கு மைலேஜ் பவர் ரெண்டும் பேலன்ஸ்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க இப்போ டிவிஎஸோட ரைடர் 125 சைட் போகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது இந்த 2 வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப்பு. பிரேக்கிங் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டிவிஎஸோட ரைடர் 125 பற்றி பார்ப்போம். இந்த டிவிஎஸோட ரைடர் 125லான்னு பார்த்தோன்னு வச்சிங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ட்ரம் ஆர் டிஸ்க்குன்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. பின்னாடி சேம் அதே மாதிரி உங்களுக்கு ட்ரம் ஆர் டிஸ்க்குன்ற ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அப்படின்றப்ப இதில் வந்து உங்களுக்கு நிறைய பிரேக்கிங் ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டூயல் ட்ரம் பிரேக் ஆப்ஷன், டிஸ்கே இல்லை வெறும் ட்ரம் பிரேக் மட்டும் எடுக்கிற மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. ஆர் சிங்கிள் டிஸ்க், அதான் ஃப்ரண்ட்டில் மட்டும் டிஸ்க் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இல்லைனா பின்னாடியும் டிஸ்க் டூயல் டிஸ்க் வேரியண்ட்டும் இருக்குதுங்க. ஆமாங்க, இதோடைய டாப் ஆஃப் தி லைனில் சிங்கிள் சேனல் ABS ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்றப்ப இல்லை பிரேக்கிங்கில் நல்லாவே பண்ணியிருக்காங்க டிவிஎஸோட ரைடர் 125. நெக்ஸ்ட் நம்ம ஹோண்டாவோடைய SP125 பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு டிவிஎஸ் ரைடர் அளவுக்கு பிரேக்கிங் ஆப்ஷன்ஸ் கிடையாது தான். இதில் வந்து உங்களுக்கு பியூர் ட்ரம் பிரேக் வேரியண்ட் இருக்குது. அதை விட்டால் சிங்கிள் டிஸ்க் பிரேக் ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு CBS தான் கொடுத்துருக்காங்க. ABS மாதிரி விஷயங்கள் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கிடையாது. அப்படின்றப்ப பிரேக்கிங்கில் ஸ்லைட்லி நிச்சயமாக டிவிஎஸோட ரைடர் 125 ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்கிறாங்கன்றதுல உங்களுக்கு டவுட் கிடையாது. ஆமாங்க, சரி ஓகே. இப்போ ஃபைனலாக நம்ம இப்போ இந்த 2 வெஹிக்கிளுடைய அந்த ஒரு சீட் ஹைட், ஆமாம் சீட் ஹைட் பார்க்க போகிறோம் இல்லைங்களா. உங்களுக்கு டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு டிவிஎஸ் ரைடர் வந்து 123 kg, சீட் ஹைட்டு 780 mm. சீட் ஹைட் கம்மி, அதனால் நீங்கள் கொஞ்சம் ஷார்ட் பர்சனாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம், ஈஸியாகவே ஆக்சஸ் பண்ணலாம். பட் நம்ம ஹோண்டான்னு பார்த்தோன்னா இதோடைய டோட்டல் வெயிட் 116 kg தான். இது இன்னும் லைட் வெயிட்டான மாடலாக இருக்குது. பட் சீட் ஹைட் மட்டும் ஒரு 10 mm கிட்ட அதிகம், 890 mm. பட் இருந்தாலும் ஆன் ரோடில் பெருசாக நோட்டிசபிளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா மேபி நாட், பட் ஒரு வேலை இருந்தாலும் இருக்கலாம். பட் சீட் ஹைட்டில் டிவிஎஸ் ரைடர் தான். சரி ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ இந்த 2 வெஹிக்கிளுடைய ஆன் ரோட் ப்ரைஸிங்ன்றதை பார்க்கலாம். ஆமாங்க, ஆன் ரோட் ப்ரைஸிங் வைஸ் பொறுத்தளவுக்கு நம்ம டிவிஎஸோட ரைடர் 125ன்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட வேரியன்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த ஒரு வேரியன்ட் டிஃப்ரென்ஸ்னால உங்களுக்கு ஏகப்பட்ட ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷனும் இருக்குது. பேசிக் மாடல் ஜஸ்ட்டு உங்களுக்கு 1,04,000 ஸ்டார்டிங் ஆகுது. இந்த ஒரு பேசிக் மாடலில் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும் கிடைக்கும். பட் இன்ஜின் மாதிரி விஷயங்கள் ஓகே தான், உங்களுக்கு ரைடிங் மோட்ஸ் கிடச்சிரும். பட் ஆனால் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் அந்த ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மாதிரி விஷயங்கள் கிடைக்குது. இதுலேயும் ஃபுல் டிஜிட்டல் தான், பட் ஆனால் TFT டைப் கிடையாது இந்த மாதிரி கிடைக்கும். டாப் ஆஃப் தி லைனு 1,18,000. இந்த டாப்பில் உங்களுக்கு எல்லாமே கவர் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம ஹோண்டாவோட SP125 பொறுத்தளவுக்கு இதோடைய பேசிக் மாடல் 1,30,000 கிட்ட வரைக்கும் வருது. பேசிக் மாடல்ன்றது ஒன்றும் இல்லை, ட்ரம் பிரேக் மாடல் 1,30,000. டாப் மாடல் வந்து உங்களுக்கு 1,70,000 கிட்ட வரைக்கும் வருது. டிஸ்க் பிரேக்கு வித் அந்த ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ன்ற மாதிரி விஷயங்கள். அப்படின்றப்ப ப்ரைஸிங் இட்ஸ் ஓகே. இந்த 2 வெஹிக்கிளையும் கம்பேர் பண்ணும்போது பேசிக் மாடலில் நிச்சயமாக டிவிஎஸோட ரைடர் 125 நல்ல ஆப்ஷனாகவே இருக்கிறாங்க இல்லைங்களா. நல்ல ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சிலே இருக்கிறாங்க. சரி ஓகே, ஓவராலாக உங்களுக்கு எது பெஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக தெரியுதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுவீங்க. இப்போதைக்கு இந்த வீடியோவை நான் முடிச்சுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you later.